வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் சுஜாதா ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த தம்ப்நெயிலை பார்த்துருக்கும் போதே தெரியும், இது இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் கொஞ்சம் டெலிகேட்டான டாபிக். நீங்கள் ஒரு 13 வயது பெண் குழந்தையின் பெற்றோராக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைன்னு இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு டீனேஜ் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு பெண், எப்போவுமே என்னை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னுடைய உழைப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற ஆண்கள் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, அவங்க கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் சரி, நீங்கள் இது மாதிரி யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் பிட்டியில் நீங்கள் உழற ஒருத்தராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதன் மூலமாக இன்றைக்கி ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் நான் வலம் வரேன். என்னுடைய சொந்த அனுபவங்களை நான் இங்கே உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதனை வீடியோ கேட்டதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை பற்றின கண்ணோட்டம் உங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நிச்சயமாக ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறச்சே வாழ்க்கையை எப்படி மாற்றுறது அப்படின்னு வழி தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு நல்ல லீடை கொடுக்கும். சரி, ரொம்ப நான் சஸ்பென்ஸ் வைக்கல, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நமக்கு ஒரு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியோட அப்ரூவலுக்காக தான் நம்ம எல்லாத்துக்காகவுமே வேலை செய்கிறோம். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். இப்போ கரண்ட் ஜெனரேஷன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இஷ்டம் இருந்தால் என் கூட பேச, இல்லைனா நீ போயிட்டே இருன்னு சொல்கிற மனநிலை இருந்தாலும் சொசைட்டியோட அப்ரூவலுக்காக இன்னும் ஏங்கக்கூடிய மக்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. இது பரவலாக பார்க்கப்படுது. ஜென்வாய் அதாவது மில்லினியல்ஸ் 1980களிலிருந்து 97 வரையிலான வருடங்களில் பிறந்தவங்க, அதுக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் இப்போ வயசாயிடுச்சு. அவங்களோட யங் காலத்தில் சொசைட்டி அப்ரூவலுக்காக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அடுத்தது மில்லினியல் ஜெனரேஷன் ஓடிட்டுருக்காங்க. ஜென்சிக்கு கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்றது நல்ல விஷயம். இருந்தாலும் அவங்களுக்கும் இன்னும் நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. சொசைட்டியோட அப்ரூவலுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கும்போது நமக்கு நிறைய கலவையான எதிர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதில் நம்மளோட மனநிலை மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலையே டீனேஜில் இருக்கிற பெண்கள், இல்லை டீனேஜ் பசங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸால் அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது பெற்றோராகிய உங்களுக்கு ரொம்ப கவலையும் பயத்தையும் கொடுக்குது. ரொம்ப டீப்பாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டீனேஜ் பொன் குழந்தை அதிகமாக தன்னோட தோற்றத்தில் கவனம் செலுத்துறது, இது உங்களுக்கு உண்மையிலே கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்றைக்குமே இல்லாமல் திடீர்னு நல்ல மேக்கப் போட்டுப்பாங்க, லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுப்பாங்க, பயங்கரமாக லேட்டஸ்ட் மாடலில் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு சைன் கவலைக்குரிய ஒரு சைன் தான். அதே மாதிரி உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தன்னை ஹீரோவாக காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அவங்க இருப்பாங்க. பொதுவாக இந்த டீனேஜ் பசங்களுக்கு ஒரு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? நல்லா படித்து மார்க் வாங்கி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு பேர் எடுத்தாலே அவங்க சுற்றுப்புறத்துக்கு மத்தியில் ஒரு ஹீரோயின் பேர் எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. அதுக்கு சுலபமான வழியை தான் அவங்க தேடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு பின்னணி, இப்போ பெண்களை நான் இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து, அது ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ. அந்த வீடியோ என்னென்னா, பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற நிறைய டீனேஜ் பெண்கள் புதுசாக வேலைக்கு சேர்ந்த கெமிஸ்ட்ரி வாத்தியார் மேலே ஒரு மாதிரி மையலோடு இருக்காங்க அப்படிங்கிறது. அது அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஒரு நகைச்சுவான ஒரு வீடியோ தான் அதெல்லாம். ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு என்னோடய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் டீனேஜாக இருக்கிறச்சே என்னோடய ஸ்கூலில் புதுசாக சேர்ந்த கம்ப்யூட்டர் டீச்சர் மேலே நான் கொஞ்சம் க்ரஷ் எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும், இப்போ நான் ஒரு பெற்றோர், நான் ஒரு தாய் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறச்சே
எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஐயோ ஏன்டா பொண்ணுங்க இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த பெண்களுக்கு வந்து என்னென்னா, அந்த ஹார்மோனல் ரீதியான ஒரு விஷயம் அந்த ஆசிரியர் மேலே ஒரு மையல் கொள்ள வைக்கிறதுனாலும், தன்னை சுற்றி இருக்கிற சக தோழிகளுக்கு மத்தியில் உங்கள் எல்லாரையும் விட நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வேகம் இருக்குது. அந்த ஆசிரியர்கிட்ட போய் எப்படியாவது அந்த ஆசிரியரோட மனசில் இடம் பிடிச்சி அந்த ஆசிரியருடைய காதலியாக தன்னை தோழி முன்னாடி காட்டிக்கிறதுல அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வேகம். இது ஆசிரியருன்னு இல்லை, அவங்க ஸ்கூல்லையே படிக்கிற ஒரு பையனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்கூல்லையே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு ஃபிகர், ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனோட கவனத்தை தன் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டியோட ஃபீலிங் தான் காரணம். They need an approval that they are good looking or they are beautiful. அது தன்னை சுற்றி இருக்கிற தன்னோட சக தோழிகள், தன்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் தான் தான் இருக்கிறதுலே பேரழகி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற ஒரு வேகம் அவங்க அடி மனசில் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு அப்ரூவல் தேவைப்படுது. இப்போ ஒரு பொன் குழந்தை எடுத்துக்கிறவங்களேன், டீனேஜ் பொன் குழந்தையோட அப்பா, அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி, உனக்கு என்னடா தங்கம், நீ ரொம்ப அழகாக இருக்கடா, நீ ரொம்ப சமத்து, நீ ரொம்ப குட் கேர்ள், நீ எவ்வளோ பேரழகின்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சகோதரர்கள் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு சகோதரிகள் கிடையாது. ஆனால் அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. பட் அவங்களுக்குள்ள வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸே இருக்காது. எப்போ ஒரு கம்ப்ளீட்னஸ், அதாவது தான் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்க நம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு எப்போ வரும்னா, இன்னொரு பையனோட வாயிலிருந்து அவங்க வார்த்தையை கேட்கும்போது. ஒரு பையனுடைய மனதில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மைல்ஸ்டோன், ஏதோ ஒரு ட்ராஃபியை ஜெயித்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வாட் வி கால் அ சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இதே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னாலோ இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டானோ அவங்களுக்கு இந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி வராது. ஆனால் ஒரு பையன் தன்னை திரும்பி அவ்வளோ மேக்கப் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு தன்னுடைய ஆசைப்பட்ட அந்த பையன் தன்னை திரும்பி பார்க்கலன்னா அப்படியே படுத்துருவாங்க அந்த பொண்ணுங்க. பசங்களுக்கும் இதே விஷயந்தான். அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு நம்ம வரும். இதே வந்து பெண்களை வந்து நான் இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் வந்து கல்யாணம் ஆகாத இளம் பெண்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும். அடுத்தது, சப்போஸ் ஒரு பெண் ஒருத்தனை வந்து அவங்க மனசுக்கு பிடித்த ஒரு ஆணை வந்து மனசில் இடம் பிடிச்சிட்டா, அந்த ஆணோட ஒரு நல்லபடியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு வச்சுப்போம். அப்போ வந்து அந்த ஆண் இன்னொரு பொண்ணுக்கிட்ட, அழகான பொண்ணுக்கிட்ட பேசும்போது ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு பொசசிவ்னஸ் வரும். அது என்ன, உன்னுடைய ஃபோனில் ஒரே பொண்ணுங்களுடைய கான்டாக்ட்ஸாக இருக்குது, டெலீட் பண்ணு. அது யார் அவ, எதுக்காக உன்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு லைக் போடுறா, உன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு லைக் போடுறா அப்படின்னு சண்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு கேட்டால் பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, மற்ற தன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, டிவியில் சினிமாவில் கூட வேறு எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது. இந்த இந்தியன் படத்தில் டெலிஃபோன் மணி போல் பாட்டில் ஒன்று லைன் வருமே, பெண்கள் வாசம் என்னை தவிர இங்கு வீசக்கூடாது, அன்னை தெரசா அவரை தவிர பிற பேசக்கூடாது. அந்த லைன்ஸ் தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். இது வந்து பொறாமை. அடுத்தது, அந்த பொறாமையில வந்து பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுறது, எல்லாமே பண்ணுறது, இதெல்லாம் அடுத்த கட்டது. இப்போது அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொதுவாகவே தெரியும், ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்லேயும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப பேரழகி அது இதுன்னு பேசினவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து புருஷனுக்காக வந்து இவங்க ரொம்ப பார்த்து செய்வாங்க. புருஷன் வந்து எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னடா அது, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளா உலகம்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று வரும். இது அடுத்த ஸ்டேஜ்.
இது நான் இப்போ பெண்களை பற்றி பேசுகிறேன், பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஆண்களுக்கும் இது நடக்கும். நான் வந்து பேசுகிறது பொதுவாக பேசுகிறது தான். தயவு செஞ்சு என்ன இது ஆண்களுக்கு நடக்காதா, ஆண்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லைன்னு பாயாதீங்க. பட் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஜில் நமக்கு வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஃபீலிங். இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாத்துக்குமே காரணம் லேக் ஆஃப் செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஒன்ஸ் உங்களுக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வசம் பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். நீங்கள் ஒரு 11 வயதாக இருக்கும்போது, ஒரு திருமணத்துக்கு முன்னாடி, இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேயே போய் பாருங்களேன், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க நல்லா வேலை செஞ்சு ஏதாவது நல்ல பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளே ஒரு பொறாமையை உண்டாக்கும். உடனே நீ அப்படியா, அதனால தான் இப்படி தான் பேசுறியான்னு கேட்காதீங்க. ஆமாங்க, நான் அப்படி தான் இருந்தேன், இதில் அட்மிட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. இதே மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி, இதே மாதிரி ஒரு ஜெலசி, அதாவது பொறாமை, இதே மாதிரி எல்லா விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், எல்லா நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் நான் கடந்து தான் வந்திருக்கேன். அந்த நேரத்தில் இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர செல்ஃப் லவ் எப்படி நான் அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு கடினமான ஒரு காலகட்டம் தான் அது. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, நம்மளோட ஆழ் மனசுக்குள்ள நம்மளை பற்றின நல்ல விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவும் அம்மாவும் பாராட்டுறது எல்லாமே உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் தான் போகுது, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் போகிறது கிடையாது. ஆமாம், எங்கள் அம்மா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் எதனாலன்னா உங்கள் கான்ஷியஸ் மைண்டை தாண்டி அந்த பாராட்டுகள் உங்களோட ஆழ் மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது. அங்கே தான் எல்லா பிரச்சனையும் வருது. எப்போ இந்த பாராட்டுகள், எப்போ உங்களை பற்றின எல்லா பாசிட்டிவ் விஷயங்களும் உங்கள் ஆழ் மனசு நம்ப ஆரம்பிக்குதோ அன்றைக்கி நீங்கள் எல்லா விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், எல்லா விதமான இன்செக்யூர் ஃபீலிங்ஸும் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா இப்போ செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் செல்ஃப் லவ்வை விட்டுருங்க. ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நீங்கள் விரும்புகிற அவங்கள ஒருத்தர் மேலே நீங்கள் பாசம் காட்டுறீங்கன்னா அவங்கள எப்படியாவது சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கிற அத்தனை சந்தோஷத்துக்கும் நான் காரணமாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒரு விதமான பொசசிவ் நேச்சர். அவங்க உலகமே நம்மளை சுற்றி இருக்கணுன்றது, இதெல்லாம் ஒரு பொசசிவ் நேச்சர்னாலும் நல்ல விஷயம் கிடையாது. ஸோ பொசசிவ்னஸ், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை விரும்பணும்னா அந்த விஷயத்தை பொத்தி நம்ம பாதுகாப்போம். அந்த உயிருள்ள ஒரு பொருள் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக அவங்கள நம்ம சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்மளுடைய சந்தோஷத்தை கூட தியாகம் பண்ணுற எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம போவோம். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தை நம்ம தியாகம் பண்ணுறதுங்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். செல்ஃப் லவ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் உங்கள்கிட்டேருந்து விரட்டி அடிக்கும். நம்மக்கிட்ட அபரிமிதமான செல்ஃப் பிட்டி இருக்குது. செல்ஃப் பிட்டி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல செல்ஃப் லவ்வை கொண்டு வரணும். சரி, உங்களை நிறைய பேர் இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்க. நான் இங்கே ஸ்ரீதேவி அப்படியே பற்றி பேசல. ஸ்ரீதேவி நடித்த சசின்ற கதாபாத்திரத்தை பற்றி நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சசின்ற கதாபாத்திரம் ஆங்கிலம் தெரியாததால் அவங்க பெற்ற மகளாலையும் கட்டின கணவராலையுமே உதாசீனப்படுத்தப்பட்டு கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனால் அந்த பொண்ணு அந்த டீனேஜ் பொண்ணே இங்கிலீஷ் தெரியாத தன்னோட அம்மாவை தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க கூட வைக்கப்படுவாள். இங்கிலீஷே தெரியாமல் அமெரிக்காவுக்கு அவங்க போவாங்க. அங்கே ஒரு இடத்துல இங்கிலீஷ் கிளாஸில் சேருவாங்க. அங்கே அவங்க ஒரு நபரை சந்திப்பாங்க, ஒரு ஃப்ரெஞ்சு ஷெஃப் ஒருத்தர். அந்த ஷெஃப் சசியோடைய அந்த வீக்னஸ் அவர் பார்க்காம சசிக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து சசி அவர் நேசிக்கிறாரு. அதான் நிஜம், அப்படி தான் படத்தில் காட்டியிருப்பாங்க. இது சசிக்கும் தெரியும். சசி
தன்னை இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் அவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க, அவங்க தன்னுடைய காதலை கூட அவர் மறைக்கலை. இது சஷிக்கும் தெரியும். அப்போ சஷி வந்து ஒரு வசனம் பேசுவாங்க, எனக்கு வேண்டியது காதல் இல்லை, எனக்கு வேண்டியது கொஞ்சம் மரியாதை. அந்த தனக்கான மரியாதையை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இங்கிலீஷ் கிளாஸே போவாங்க. இது சஷி மாதிரி ஆங்கிலமே தெரியாத பெண்கள் மட்டும் இல்லை, நல்லா படித்து நல்லா ஆங்கிலம் பேசக்கூடிய பெண்களுக்கே கூட அந்த பிரச்சனை இருக்குது. ஏன் வந்து சஷி அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர்கிட்ட இருந்தும் தன்னோட மகள்கிட்ட இருந்தும் தனக்கு மரியாதை கிடைக்கணும்னு அவங்க அவ்வளோ போராடுறாங்க? பிகாஸ் ஷீ லேக்ட் த செல்ஃப் லவ். ஆனால் அந்த ஃப்ரெஞ்சு ஷெஃப் வந்து சஷியை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி சஷிக்கு தெரிஞ்ச நிமிஷமே தான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்லெஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. கடைசியாக ஒரு டைலாக் அந்த ஃப்ரெஞ்ச் ஷெஃப்பை பார்த்து சொல்லுவாங்க, தேங்க்யூ, எனக்கே அடையாளம் காட்டினதுக்கு, என்னை நானே நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சஷிக்கு தான் ரொம்ப ஒரு ஒர்த்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தப்போ, இல்லைம்மா நீ ஒர்த்லெஸ் கிடையாது, நீ உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு பெண் அப்படின்னு ஒரு ஆண் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சது மூலமாக தானே நேசிக்க அவங்க கற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் தான் ஒரு ஒர்த்லெஸ்ன்ற ஃபீலிங் அவங்களுக்கு செல்ஃப் அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் அவங்க ஒரு ஒர்த்லெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவங்களுடைய மகளும் கணவரும் ஏற்படுத்தினதை அந்த ஃப்ரெஞ்ச் ஷெஃப் வந்து நீ ஒர்த்லெஸ் கிடையாது, யூ ஆர் அ வெரி அமேசிங் உமன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஓவர் ரைட் பண்ணிட்டார். ஸோ சஷிக்கு என்னாச்சு, தான் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் முட்டாளோ இல்லைன்னா மக்கோ கிடையாது, தான் வந்து உண்மையிலேயே தனக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நான் நல்லா லட்டு பண்ணக்கூடிய ஒருத்தர். இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல ஹோம் பிரனார், தன் சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு திறமைசாலி, நல்லா லட்டு பண்ண தெரிஞ்சு தன் சுற்றுமுறுத்து மத்தியில் நல்ல ஸ்வீட் அப்படின்னு லட்டுவால் பேர் எடுத்தவங்க. ஆனால் அவங்களோட எடுத்த அத்தனை நல்ல பேரையுமே அவங்களோட கணவரும் அவங்களோட மகளும் வந்து ஓவர் ரைட் பண்ணி இங்கிலீஷ் தெரியலங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து மதிக்காமல் இருக்கிறதுன்ற மாதிரியான வேலைகளை செஞ்சு ஷீ ஸ்டார்டட் டு ஃபீல் ஸோ ஒர்த்லெஸ். இந்த பிரச்சனை வந்து நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கை துணையும் நம்ம குழந்தைகளும், சில பேருக்கு அவங்களோட பெற்றோர்களை இப்போ இன்னொரு படத்தில் நான் பார்த்தேன், ஜோதிகா நடித்த ஒரு திரைப்படம், சட்டன் பேர் மறந்து போச்சு. அந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு எஃப்எம் ரேடியோ ஜாக்கியாக சேருவாங்க. அவங்களோட சகோதரிகளே வந்து +2 ஃபெயிலாக இருந்ததால் அவங்கள ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. பெற்ற தகப்பனால் கூட அவமதிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் மாதிரியான பெண்களும் ஆண்களும் நம்ம சொசைட்டியில் நிறைய இருக்காங்க. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நம்மக்கிட்ட, அதாவது சொசைட்டி எப்போ ஒருத்தரை வந்து அப்ரூவ் பண்ணணுன்னா அவங்க நல்லா படிச்சிருக்கணும், டிகிரி வாங்கியிருக்கணும், முக்கியமாக நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசணும், கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், டிப்டாப்பாக இருக்கணும். இப்போ வந்து பாடி ஷேமிங் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு பெண் வந்து சிகப்பு நிறத்தோலில் ஒல்லியாக பர்ஃபெக்ட் ஷேப்போடு இருந்தால் அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும். இந்த எந்த அம்சங்களும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுறது கஷ்டம்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம், ஐயோ பாவம் கருப்பாக இருக்க உனக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளை அமைய போதோ, ஐயோ குண்டாக இருக்க உனக்குலாம் கல்யாணம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு சில பெண்களுக்கு வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, இல்லை இதுலேயே அவங்களுக்கு ஏதாவது ஊனம் இருக்குது அப்படின்னா, ஐயோ பாவம் இவளுக்கு எப்படி தான் கல்யாணம் ஆக போதும். இவள்னு இல்லை, இப்போ ஆண்களுக்கு தலையில் வந்து வழுக்க விழுந்த உனக்கெல்லாம் ஏன் பொண்ணு கொடுப்பான். இந்த இடத்துல சொசைட்டி நம்ம அடி மனசில் நம்ப வைக்க முயற்சி பண்ணுற விஷயம் என்னென்னா, கல்யாணம்னு ஒன்று ஆனாதான் யூ ஆர் அ பெர்ஃபெக்ட். சொசைட்டி வந்து அவங்க டிஃபைன் பண்ணுற எந்த ஒரு மைல்ஸ்டோனையும் நம்ம அச்சீவ் பண்ணாதப்போ, ஏதாவது ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணாதப்போ நம்ம ஒர்த்லெஸ், ஃபிட் ஃபார் நத்திங், குட் ஃபார் நத்திங்னு சொல்லி நம்ம ஆழ் மனசில் பதிய வச்சுருவோம். அது நம்ம ஆழ் மனசு வரைக்கும் அந்த கமெண்ட்ஸை போக விட்டோம் அப்படின்னா எல்லா விதமான இன்செக்யூரிட்டிஸும் நமக்கு வந்துடும். இப்போ இந்த கற்பனை கதாபாத்திரங்களாக இருந்தாலும் நான் இவங்களெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சஷிக்கு தன்னை ஒருத்தர் ஒர்த்லெஸ் இல்லைங்கிற அந்த உண்மையை புரிய வச்சு, என்னை நானே நேசிக்க நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது.
ஏன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு இப்போ பேச தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ் தான் நல்லா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் தான் ஒரு அமேசிங் உமன் அப்படிங்கிறத சசியோட ஆள் மனசுக்குள்ளே நம்ப வச்சிட்டார். பல வருஷமாக சசியோடைய கணவர் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு மாதத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு செஃப் செஞ்சுட்டார். ஸோ எல்லாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு தெரில. நம்மளுடைய சுற்றத்தார்கள், நம்மளுடைய சொந்த கணவர், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், நமக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களில் யாராவது ஒருத்தர் ரொம்ப டாக்ஸிக்காக நமக்கு மாறும்போது நமக்கு ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி அதிகமாகிட்டே போகும். இந்த இன்செக்யூரிட்டி எதுவுமே உங்கள் மண்டைக்குள்ளே ஏறாமல் இருக்கணும்னா உங்களை பற்றி நீங்களே நல்ல விஷயங்களை முதல்ல நீங்கள் உங்களை நேசிக்கணும். உங்களை நீங்களே நேசிக்கலைன்னா எப்படி மற்றவங்க நேசிப்பாங்க? உங்களையே உங்களால் நேசிக்க முடியலன்னா உங்களால் எப்படி மற்றவங்கள நேசிக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் சொல்லணும், இந்த செல்ஃப் லவ்ன்றது பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை செய்யறதுக்கு ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும். இப்போ என்னோடய விஷயத்தில் நான் எப்படி எனக்கு செல்ஃப் லவ் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கும் இதே பிரச்சனை வந்தது. நான் கொஞ்சம் உடல் பருமன் ப்ளஸ் மாநிலம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என்னுடைய பெற்றோர்களாகட்டும், என்னுடைய கணவராகட்டும், என்னோடய சுற்றத்தார் யாருமே என்னோடய உடல் பருமனையோ இல்லை என்னோடய நிறத்தையோ ஒரு நெகட்டிவாகவே போர்ட்ரே பண்ணலை. இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் நான் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, நீ குண்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கன்னுவார். அதே மாதிரி அவர் எப்போவுமே என்னோடய நிறத்தை தூக்கி பிடிச்சி பேசுவார். அந்த வகையில் அப்படி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வெறுமை, என்னை விட நிறம் அதிகமாக இருக்கிற ஒரு பெண்ணை நான் பார்த்தா, இது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். என்ன நடக்கும்னா, என்னுடைய கூட படித்த என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டால் ஒல்லியாக இருப்பாங்க, நல்லா நிறமாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னாகும், என் கிளாஸில் படிக்கிற பையன்கள்லாம் நானும் அந்த பொண்ணு பக்கத்துலேயே நிற்போம். என்னை 7 இடத்து கூட பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா வழிஞ்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கும் கிளாஸில் நான் டாப் ரேங்க் ஹோல்டர்ஸில் ஒருத்தி. அந்த பொண்ணு கொஞ்சம் அரியர்லாம் வைக்க மாட்டான். பட் ஷீ இஸ் நாட் ஸோ லைக் பிரைட். என்னையெல்லாம் ஒரு மனுஷன் கூட எவனும் மதிக்க மாட்டான். என்னோடய கண்ணை பார்த்து கூட ஒருத்தனும் பேச மாட்டான். இது காலேஜில் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நான் நடந்தது. ஆஃபீஸ் என்வைரான்மெண்ட்டில் இருக்கிறச்சே எந்த ஒரு ஆணுமே என் கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. நான் ஏதாவது என்னோடய அலுவலக ரீதியாக ஏதாவது ஒரு டவுட் கேட்கணுன்னாலோ கேள்வி கேட்கணுன்னாலோ மானிட்டரை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. இதை ஆனால் என் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒல்லியாக வெள்ளையாக இருக்க ஒரு பொண்ணு யாராவது ஒருத்தி போய் கேட்டால் அப்படியே தலையை நிமிந்துட்டு அவள் டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் தான் வாழ்க்கை லட்சியங்கிற மாதிரியே ஒரு பேச்சு பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கேன். நான் இத்தனைக்கு என்ன, நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்து நம்ம பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ரீதியாக ஒரு கொஷின், அஃபிஷியலாக ஒரு கான்வர்சேஷன், அதுக்கு கூட உங்ககிட்ட பேசணுன்னா நான் ஒல்லியாக வெள்ளையர்னு இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான கோபம் எனக்கு ரொம்பவே வந்தது. இது அத்தனையும் நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடந்தது. கிட்டத்தட்ட ஆண்களால் என்னால் நான் ரொம்பவே அவமதிக்கப்பட்டேங்கிறது தான் நிஜம். நேரடியாக அவங்க என்னை அவமானப்படுத்தலை, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட நான் மதித்து பேசணுமா அப்படிங்கிறது. நான் ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்கான லுக்கில் தான் இருப்பேன். மேக்கப் போட்டுக்க எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு தலையை வாரிக்கிட்டு எந்த மேக்கப்புமே போடாமல் அப்படியே கண் அப்படியே எப்போ பார்த்தாலும் தூங்கி எந்திரிச்சு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ் லுக்கோட எனக்கு அதிலெல்லாம் தன்னை கவனம் செலுத்தணுங்கிறது எனக்கு தெரியலையா இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லையா, எதுக்குமே எனக்கு இதுக்கான காரணம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஜெர்மனிக்கு நான் வந்தேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவில் நான் வேலை செஞ்சப்போ என் கூட வேலை செஞ்சாங்க ஆண் ஊழியர்களோட நடத்தைக்கு நேர்மாறாக இருந்தது. ஜெர்மனியில் நான் வேலை பார்த்தப்போ இந்த ஆண் ஊழியர்களோட நடத்தை என் கண்ணை பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. நான் சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பேன், உங்கள் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. பிற்காலத்தில் தான் அது புரிஞ்சுது அவங்க என்கிட்ட கடலை போட்டிருக்காங்கங்கிறது. அது எனக்கு அப்போ புரியல. இது என்னோடய கணவர்கிட்டயே நான் சொன்னேன். என் கணவர் அவன் பேசுகிறதெல்லாம் நீ காதில் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க என்கிட்ட கடலை போட ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதே எனக்கு புரிஞ்சுது. இங்கே மேட்டர் என்னென்னா, இந்தியாவில் நான் இருந்த மாதிரியே
மாநிலத்தோட உடல் பருமனான ஒரு தோற்றத்தோடு தான் சாதாரணமாக தான் நான் இருந்தேன். எந்த ஸ்பெஷலாக நான் ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கல. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஆண்களுக்கு நான் ஒரு பொருட்டாகவே தெரியல. ஜெர்மனியில் இருந்த அந்த வெள்ளைக்கார ஆண்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒருத்தர் வந்து நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் கண்ணாடி ஃப்ரேம் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் என்கிட்ட கடலை போட ட்ரை பண்ணியிருக்காருன்றது எனக்கு அப்போ புரியல. ரொம்ப கொஞ்சம் விளந்தியாக இருந்திருக்கேன். ஆனால் அது எனக்குள்ளே ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே கொண்டு வந்தது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஆண்கள் வந்து அழகுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க. அந்த டெஃபினிஷனுக்கு சூட் ஆகாத பெண்ணை வந்து அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஆண் வந்து என்னை இந்த மாதிரி அவமதித்தப்போ நான் ரொம்ப என்னை நானே லோவாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அதையே வந்து ஜெர்மனியில் நான் பணிபுரிந்தப்போ ஒரு வெள்ளைக்கார ஆண் ஒருத்தர் வந்து என்னை வந்து என்னுடைய தோற்றத்தை பாராட்டின உடனே ஓகே நம்ம ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சேன். இங்கே அதாவது சொசைட்டியோட அப்ரூவலுக்காக தான் நானும் வந்து ஏங்கியிருக்கேங்கிறது எனக்கும் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. அது வரைக்கும் என்னோடய தோற்றத்துலேயோ என்னோடய இதுலேயுமே நான் பெருசாக கவனம் செலுத்தினதே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சொன்னதுக்கப்புறம் என் தோற்றத்தில் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய பாராட்டுகளும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிது. ஸோ அவர்கிட்ட இருந்து இன்றைக்காவது ஒரு பாராட்டு வாங்கியே ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு என் தோற்றத்தில் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன். அதுக்கு என்னை பாராட்டவும் செஞ்சார். எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் வந்து அவர் பேசுகிறாரு அப்படின்லாம் எனக்கு புரியல. அவர் வந்து என்னை மட்டுமே அவர் பாராட்டலாம், அங்கேருந்து எல்லா பெண்கள்கிட்டையுமே பேசினார். நான் அவருக்கு ஸ்பெஷல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கொலீக். ஆனால் என்னை பாராட்டின மாதிரி என் கூட இருந்த சக பெண்கள் அவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான். அவங்களையும் எப்போ பார்த்தாலும் பாராட்டுவாங்க. ஆனால் அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இவன் வழிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அதை பாராட்ட அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டதுக்குள்ள, ஏன்னா அவங்க வந்து அவன் ரொம்ப வழிசல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வழிசல் அப்படின்னு சொல்லி அந்த ஆசாமி சொன்ன ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சுன்றதை நான் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி வந்து ஸ்ரீதேவி, அதாவது அந்த சஷின்ற கதாபாத்திரத்தை வந்து அமேசிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ப வச்சார். அந்த ஃப்ரெண்ட் ஷெஃப் மாதிரி அவர் வந்து காட்ஃபாதர் மாதிரி வந்து நான் வந்து அந்தளவுக்கு ஒர்த்லெஸ்ன்ற இல்லைங்கிற அந்த விஷயத்தை என் சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் அவர் கொண்டு போனார். ஸோ ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார், அவர் எப்போவுமே வந்து யூ ஆர் லைக் மை டாட்டர் அப்படின்வார். இத்தனைக்கும் அவருக்கும் எனக்கும் வெறும் 15 வயசு தான் வித்தியாசம். யூ ஆர் லைக் மை டாட்டர் அப்படின்னாரு ஒரு நாள். நான் வந்து பொதுவாகவே எந்த பொண்ணை பார்த்தியும் நான் இப்படி சொல்ல மாட்டேன், உன்னை பார்த்து தான் நான் இப்படி ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். யூ ஆர் லைக் மை டாட்டர், நீ என் கண்ணுக்கு என் குழந்த மாதிரி தெரியுற அப்படின்வார். ஓகே, நல்ல விஷயம். அஸ் லாங் அஸ் தப்பான அர்த்தத்தில் பார்க்காத வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஐ லுக் லைக் யூ ஆர் லைக் மை கிட் அப்படின்வார். நம்ம சக ஊழியர் ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு மரியாதையான கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. இப்படியே போச்சு. ஸோ அது வரைக்கும் இந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்களால் நான் ரொம்ப என்னை பற்றி நானே ஒர்த்லெஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தப்போ, நான் அந்தளவுக்கு ஒர்த்லெஸ். இத்தனைக்கும் வந்து என் கணவர் கூட நீ ரொம்ப அழகாக இருக்க, எதுக்குமா கஷ்டப்படுற, இப்படியெல்லாம் என்னை சொல்லி அவர் என்னை ரொம்பவே எம்பவர் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் கூட எனக்கு வந்து எம்பவர்மெண்ட் வரல. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸால் எனக்கு வந்து ஏற்பட்ட மாற்றம். இதெல்லாம் நான் இங்கே சொல்கிறது வந்து என்னை நீங்கள் தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, we need someone to empower ourselves. ஆனால் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிறது. பொதுவாக இந்திய நாட்டு ஆண்கள்கிட்ட அழகுக்குன்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷனுக்கு 90% ஆஃப் த பெண்கள் பொருந்தவே மாட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட் ட்ரூத். அதே அவங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா கன்றாவியாக இருக்காங்கன்றதை பற்றிலாம் இல்லை. நான் பார்க்குறதுக்கு வந்து குரங்கு மாதிரி இருந்தாலும் எனக்கு உலக பேரழகி தான் எனக்கு பொண்டாட்டியாக வேணும்னு நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி ஆண்கள் மத்தியில் இருக்குது. ஃபேர்னஸ் க்ரீம்ஸ்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமானதுக்கு காரணமே இந்த எனக்கு வெளுப்பாக இருக்கிற பொண்ணு தான் பொண்டாட்டியாக வேணும், எங்கள் குடும்பத்துக்கு வெள்ளையாக இருக்கிற பொண்ணு தான் மருமகளாக வேணும்னு சொல்கிறது இப்போ சமீபமாக ஒரு லாஸ்ட்டு ஒரு 10-15 வருஷமாக தான் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஸோ இதுக்காகலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் டீனேஜ் பசங்க, டீனேஜ் பொண்ணுங்களுக்கு
இப்போத்துலேருந்தே செல்ஃப் லவ்வோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி நீங்கள் புரிய வைங்க. இல்லைன்னா அவங்க தடம் மாறி போகிறதுக்கு முக்கியமான காரணம், அதாவது படிக்கிற வயசுலேயே வந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் ஒரு ஆணை ஈர்க்கணும், ஒரு ஆண் மத்தியில் தான் ரொம்ப தன்னை ஒரு ஆண் பேரழகின்னு சொல்லணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் 11 வயது பெண் குழந்தைங்களுக்கு வரதுங்கிறது காரணமே லேக் ஆஃப் செல்ஃப் லவ். தே நீடட் அஷூரன்ஸ், தே நீடட் லைக் கான்ஸ்டண்ட்டாக. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேர மாட்டேங்குது. தான் அழகுன்னு சொல்லி ஒரு ஆண் சொன்னால் தான் அவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ செல்ஃப் லவ் இல்லாதது தான் காரணம். எப்போ அவங்க தான் அழகு மேலே அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருதோ அப்போவே அவங்க படிப்பு கோட்டை விட்டுருவாங்க. முதல்ல அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை அவங்க நம்பணும். அழகுன்றது நிறத்துலேயோ உடல் பருமன்லேயோ இல்லை உடம்பு ஒல்லியாக இருக்கிறதுலையோ ஷேப்பாக இருக்கிறதுலையோ இல்லை. அழகான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், மனசில் நல்ல எண்ணங்கள் வரும்போது முகம் ரொம்ப பொலிவாகும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடாமல் இருந்தால், போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அழகாக தெரியும், ஆனால் போட்டுகிட்டே இருந்தால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக முகம் முத்தி போயிடும். ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல்ஸ். முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க. எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முகத்தை நல்லா கழுவிட்டு எண்ணெய் வடியாமல் பார்த்துக்கோங்க. பிம்பிள் வந்தால் பயப்படுறது இதெல்லாம் வேண்டாம், தேவையே இல்லாத ஒரு விஷயம். சொசைட்டியோட அப்ரூவலுக்காக ஏங்காதீங்க. நீங்கள் சொசைட்டி அப்ரூவலுக்காக ஏங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ரூவல் என்றைக்குமே கிடைக்காது. ஏன்னா இப்போ இளம் பெண்களை பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய அழகு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஒரு ஆண் சொல்லணுங்கிறது தான் அவங்களுடைய ஃபைனல் இது. அதுதான் அவங்களோட ட்ராஃபி, ரிவார்டு. அந்த ரிவார்டுக்காக தான் இறங்குறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்க கவனம் அதில் தான் இருக்குது. அதை அச்சீவ் பண்ண முடியாத போது தான் அவங்களோட கவனம் செதறி போகுது. எப்படியாவது ஒரு ஆணை ஈர்க்கணும், ஒரு ஆணை தன் பக்கம் கவனத்தை திருப்ப வைக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு காரணம் அதான். ஸோ உங்கள் வீட்டில் 11 வயது பெண் குழந்தைகள் இருந்தால் முதல் விஷயம், அழகு தான் ஒரு ஆணை தன் பக்கம் திரும்ப வைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவங்க மனசுலேருந்து எடுத்துட்டு, நீ வந்து ஒரு அருமையான பெண் அப்படின்றத ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் கிரேட் அப்படிங்கிற எண்ணம் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் பதிய வைக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கான்ஷியஸ் மைண்டு வரைக்கும் தான் போகுது, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. அவங்க எப்போ தான் அழகுங்கிறத வந்து அடி மனசுலேருந்து நம்புகிறாங்களோ அப்போ தான் அவங்க படிப்பில் கவனம் செலுத்துவாங்க. இல்லையா, ஒரு ஆணை ஈர்க்கிறது, அந்த ஆணை ஈர்த்ததுக்கப்புறம் அந்த ஆண் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, ஒரு ஆணோடு தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான் அழகி அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற எண்ணம், இதெல்லாம் அவங்களுக்கு வரதுக்கு காரணமே தான் படிப்பில் கவனம் செலுத்தும். நீங்களும் ஒரு விஷயத்த சொல்லணும், தயவு செய்து உங்கள் பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பணுங்கிற எண்ணத்தோடு இருக்காதீங்க. நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து சரியான கல்வி அறிவு கிடையாது. கல்வி அறிவு இல்லாததுனால பொருளாதார ரீதியாக அவங்க வந்து தன்னிறைவு கிடையாது. இப்போது பெற்றவங்க வந்து பொம்பளைங்களை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க, படிக்கவும் வைக்க மாட்டாங்க, வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து அவங்கள கடைசி வரைக்கும் அவர்களுக்கு காப்பாற்றுறதுக்காக கணவன் அப்படின்னு ஒருத்தன் தேவைப்படுது. இன்றைக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் பொன் குழந்தை படிப்பை முடித்து அடுத்த செகண்டே பரன் பார்க்க ஆரம்பிக்கிறது. தயவு செஞ்சதெல்லாம் நிறுத்துங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினைக்கிறத விட அவள் தான் சொந்த காலில் நிற்கணும்னு நினைங்க. அவள் கல்யாணத்துக்காக பணம் சேர்க்காதீங்க, அவள் கல்விக்காக பணம் சேருங்க. நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது, எங்கள் பொண்ணு நிறையா படிச்சுட்டா எங்கேயாவது வேறு ஜாதிக்காரனை வந்து கூட்டின்னு வந்துடுவாளா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இந்த பயம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களோட பெண் குழந்தையை நீங்கள் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் பெண் குழந்தையோடைய திருமணத்தை பற்றி, திருமணங்கிறத ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான உங்களோட பாதையை மாற்றாதீங்க. உங்கள் பெண்ணுடைய கல்வி தான் முதல் முக்கியம். அப்புறமா அந்த கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் கொடுத்து வளர்க்கணும். சும்மா வந்து நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நாளைக்கு பூந்த வீட்டில் வந்து எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க,
இப்படி வாய் துடுக்கா பேசாத, நாளைக்கு பூந்த வீட்டில் எல்லாரும் என்னை திட்டுவாங்க, எப்படி பொண்ணை வளர்த்துருக்கு. எதுக்கு கேட்குறேன்? இது உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு பூந்த வீட்டில் கண்ணுக்கே தெரியாத ஒரு மாப்பிள்ளையும் அவனோட அப்பா அம்மாவும் சொல்ல போகிற கமெண்ட்டுக்காக இன்றைக்கி உங்கள் பொண்ணை நீங்கள் இது பண்ணுறீங்க. சுதந்திரமாக அவங்கள சிந்திக்க விடுங்க. அவங்க சுதந்திரமாக சிந்திக்கும் போது அவங்களுக்கு செல்ஃப் லவ் வளரும். செல்ஃப் லவ் இருந்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ஸும். செல்ஃப் லவ்வும் கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்குள்ளே இல்லைன்னா அவங்க கவனம் படிப்புலேருந்து வேறு பக்கம் திரும்பிடும். அவங்களே நேசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் ரொம்ப துணையாக இருக்கணும். இது பொண்ணுங்களுடைய அப்பா, இது நீங்கள் டீனேஜ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். டீனேஜ் கூட இல்லை, ஒரு 6 வயசு 7 வயசு உங்கள் குழந்தையோட மனசுக்குள்ளே அவங்க சொசைட்டியோட அப்ரூவலுக்காகலாம் அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. தே ஆர் பியூட்டிஃபுல், தே ஆர் ஹேண்ட்ஸம், தே ஆர் சூப்பர் அமேசிங் ஃபார் ஹூ தே ஆர், ஃபார் வாட் தே ஆர். நீ குண்டாக இருந்தாலும் நீ அழகு, கருப்பாக இருந்தாலும் அழகு, உன் பல்லு துருத்திக்கிட்டு இருந்தாலும் அதுவும் உனக்கு அழகு தான். நீ அழகு தான், நீ அழகாக இருக்குன்னு சொல்லி சொசைட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் உன் எதிர்பாலினத்தவர்களிருந்து நீ அப்ரூவலுக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள தன்னைத்தானே நேசிப்பதற்கு அவர்களுக்கு வழி காட்டுங்கள். 7-8 வயசுலேருந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க டீனேஜ் வரச்சு அவங்க ஹார்மோனால் ஏற்படுற அந்த ஈர்ப்புகளுக்கு அவங்க சக்கம் ஆக மாட்டாங்க. அவங்க தன்னைத்தானே நேசிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தர்கிட்டேருந்து பாசத்துக்காக அவங்க ஏங்க மாட்டாங்க, இன்னொருத்தர்கிட்டேருந்து காதலுக்காக ஏங்க மாட்டாங்க, அன்புக்காக ஏங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான அன்பை அவங்களே செலுத்திக்கிறாங்க. அவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கு அவங்களே இருக்காங்க. எப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ் அவருக்கு வருதோ படிப்பில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். இந்த செல்ஃப் லவ் வரும்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வரைச்சே இந்த 13 வயதில் ஈர்ப்பு பாலினத்தவர் மீது ஏற்படுற அந்த ஈர்ப்பு அவங்களுக்கு அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும். செல்ஃப் லவ் நீங்கள் குழந்தைக்கு தயவு செஞ்சு எதிர்காலத்தில் யார் வீட்டுக்கோ ஒரு வீட்டுக்கு மருமகளாவோ எவனுக்கோ ஒருத்தன் பொண்டாட்டியாவோ போகிறதுக்காக உங்கள் மகளை வளர்க்காதீங்க. உங்கள் மகளை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக கொண்டு வரணும்னு நினைங்க. அவளுக்கான வாழ்க்கையை அவளையே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அவளுக்கு கொடுங்க. வேறு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிடுவாளோ, வேறு மதத்தைக்காரனை கல்யாணம் பண்ணுவாளோன்ற பயத்தில் இன்றைக்கி நீங்கள் சிறகுகளை வெட்ட 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 அந்த பொண்ணு அப்படி சோர்ந்து போயிடும். இன்றைக்கி தேதிக்கு தன்னை யாருமே என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, உங்களை நீங்களே முதல்ல நேசிக்கலை, எப்படி மற்றவங்க உங்களை நேசிப்பான்? சொல்லுங்கள். என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு அப்படி எதிர்பார்க்கறதுக்கு? உங்களை நேசிக்கிறதுக்கான ஒர்த்து உங்களுக்கே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்களே உங்களை நேசிக்க ஆரம்பித்தா தானே மற்றவங்க உங்களை நேசிப்பாங்க. உங்களையே உங்களால் நேசிக்க முடியல, எப்படி மற்றவங்க நீங்கள் நேசிப்பீங்க? செல்ஃப் லவ்னு வரும்போது நம்ம நேசிக்கும் போது நம்ம சுற்றி இருப்பவர்கள் மீது எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்பு செலுத்துவதற்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இதெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ், செல்ஃப் லவ், செல்ஃப் லவ். உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்கள் குழந்தைங்களுக்கு 7 வயது 8 வயதுக்குள்ளேயே செல்ஃப் லவ் எப்படியாவது கற்றுக் கொடுங்க. அன்புக்காக நீ இன்னொருவரை கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது. செல்ஃப் சஃபிஷியண்ட். நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கலாம், ஆனால் உங்களை நீங்களே நேசிக்கலைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற காசால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்தால் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட காசுக்காக கையேந்த போகிறதில்ல. அதே மாதிரி தான் உங்களை நீங்களே நேசிக்கும் போது அன்புக்காக நீங்கள் இன்னொருத்தர் எதிர்பார்க்க போகிறதில்ல. திருமணத்திற்கு அப்புறமா உங்கள் கணவர் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொன்னால் கூட போடா உங்கனுக்கு நான் அசிங்கமாக இருந்தேன்னா எனக்கு தெரியும் நான் அழகு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கணவர்கிட்ட பாராட்டுக்காக நீங்கள் ஏங்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் மாமியார் ஆகட்டும், எனக்கு நல்லாவே சமைக்க மாட்டேங்கிறேன்னா என் சமையல் எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு இஷ்டம் இருந்தால் சாப்பிட்டு, இல்லைன்னா அப்படின்னு சொல்லிடாதீங்க, அப்படி நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட நிறத்தை கேலி பண்ணுறவங்களா இருக்கட்டும், உடலது கேலி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி செல்ஃப் லவ். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட நல்லா பேசி சிரிக்கிற உங்களோட சக ஊழியர்கள் உங்களை பார்த்து சிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்படுற அந்த தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாமே இந்த செல்ஃப் லவ்வால் குறைஞ்சிரும். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கவனம் அந்த அப்ரூவலுக்காக ஏங்காமல் இருக்கும்போது உங்களுடைய கவனம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வேறு பக்கமாக திரும்பும்போது உங்கள் எனர்ஜி நல்லா ஃபோக்கஸ் ஆகி யூ வில் அச்சீவ்.
நான் செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல கிளியர் பாத் எனக்கு கிடச்சிது. அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி ஒருத்தர் வந்து நான் நல்ல ஒரு வர்த்தியானவன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் சொன்னார். அது மாதிரி உங்களுக்கு நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். அதாவது இந்த இங்கிலீஷ் படத்தில் சசி கேரக்டருக்கு கிடைச்ச மாதிரி என்னோடய லைஃப்பில் ஒருத்தர் வந்து மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து யாராவது ஒருத்தர் உங்களை எம்பவர் பண்ணுவாங்க. அந்த எம்பவர்மெண்ட்டை உங்கள் அடி மனசு வரைக்கும் கொண்டு போய் உங்களை நீங்களே வந்து ஒர்த்துன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருங்க. ஸோ செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்ஃப் லவ் ப்ராக்டிஸுங்கிறது ஈஸியர் செட் தேன் டன். பட் நீங்கள் ஒன்ஸ் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதோட ஃபீலிங்கே அவ்வளோ ஆசமாக இருக்கும். உங்களால் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த எமோஷ்னல் ட்ரிங்க்ஸ் இன்னொருத்தர்கிட்ட வந்து நீங்கள் பாராட்டுக்காக ஏங்குறதும் இன்னொருத்தர்கிட்ட வந்து நீங்கள் அன்புக்காக ஏங்குறதும் அப்படியே நின்றுடும். உங்களை நீங்களே பாராட்டிக்கிட்டு உங்களை மேலே நீங்களே அன்பு செலுத்துருச்சு மற்றவங்களை நீங்கள் நேசிக்கிறது ரொம்ப அதிகமாகும். அவ்வளோதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்களுக்கு 15 வயது குழந்தைகளுக்கு முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த அப்ரூவலுக்காக அவங்க ஏங்காமல் இருக்கணும். அவங்க கவனம் எதிர்பாலினத்தவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பாராட்டுக்காக கிடைக்காம இருக்கணும்னா அவங்களே நேசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு 15 வயது பெற்றோராக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில் பெண்களோட இலக்கு திருமணம் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. திருமணம் நடக்கும், என்றைக்காவது ஒரு நாள் நல்லபடியாக ஒரு நல்ல வரணும்னு அவங்களுக்கு திருமணம் நடக்கும். கவலைப்படாதீங்க. என்றைக்கோ நடக்க போகிற திருமணத்துக்காக 8 வயசுலேயே உங்கள் வீட்டு பெண் குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து சமையல் சொல்லி தரீங்களா, அது புருஷனை வந்து புருஷனுக்கு கிட்டேருந்து பாராட்டு கிடைக்கணுன்ற எண்ணத்தோடு சமைக்க சொல்லி தராதீங்க. நாளைக்கு நீ வெளியே போய் எங்கேயாவது படிக்க போகிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல நீ சுயமாக ஹோட்டலெல்லாம் நம்பி இல்லாமல் நீ சுயமாக சம்பாதிச்சு நீயே சுயமாக சமைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி துவைக்க கற்றுக்கிறியா, வீட்டை க்ளீனாக வச்சுக்க கற்றுக்க, இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். இது வந்து பெண்கள் தான் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆண்களும் கற்றுக்கணும். ஆண்களே இப்போ தான் குடும்பத்தை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஆண் பெண் பேதம் வேண்டி கிடக்கு. ஸோ உங்கள் வீட்லேயே வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருக்கு இருந்தால் 2 பேரையுமே வந்து சமைக்க கற்றுக் கொடுங்க. ஏன் பொண்ணுக்கு மட்டும் சமைக்க கற்றுக் கொடுக்குறீங்க? சமையல் எல்லாருக்கும் தான் தெரியணும். வீட்டை பெருக்கணுமா, வீட்டை க்ளீன் பண்ணணுமா, அவங்க துணியை துவைச்சிக்கணுமா, துணியை மடித்து வைக்கணுமா, டிசிப்ளின்டாக இருக்கணுமா, 2 பேர் ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருக்குமே ட்ரைனிங் கொடுங்க. இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு உங்கள் மகளுக்கு ட்ரைனிங் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கரண்ட் யங் மதர்ஸ் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மதர்ஸ் கிட்டேருந்து ஏற்பட்ட அவங்க அனுபவங்களால் ரொம்பவே மாறி இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் ரூரல் ஏரியாஸில் இருக்கிற தாய்மார்கள் இன்னும் பெண் குழந்தைங்களோட இலக்கு கல்யாணங்கிற அந்த மனநிலையிலேயே இருக்காங்க. அவங்க மாறுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆனால் அவங்களும் இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் வீட்டு பெண் குழந்தையை திருமணத்திற்கு தயார்படுத்தாதீங்க. அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை முழுக்கி போட்டோம். செல்ஃப் லவ் கொடுங்க. ஒன்ஸ் அவங்க தன்னைத்தானே நேசிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா எதிர்பாலினத்தின் மீது அவங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படாது. ஈர்ப்பு ஏற்பட்டாலும் அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். தன்னோட சக தோழிகள் மத்தியில் தான் ஒரு ஹீரோயின் மாதிரி சுற்றணுங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். படிப்பில் அவங்க கவனம் செலுத்துவாங்க. ஒன்ஸ் படிப்பில் கவனம் செலுத்தி ஒரு தடவை அவங்க வந்து நல்லா படிக்க முடியும் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக போகும். அல்டிமேட்டாக நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்மைன்னு எதை நம்புதோ அது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் பிரின்சிபல். உங்கள் ஆழ் மனசு எதை நம்புதோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நடக்கும். நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் நான் ரொம்ப நல்லாவ அழகி பேரழகன் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், என்னால் செய்ய முடியும், ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசை நீங்கள் நம்ப வைக்கிறதுல தான் நீங்கள் வந்து ஒரு பெற்றோராக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஸோ இந்த போட்காஸ்ட் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். செல்ஃப் லவ்ங்கிறது ஒரு வெறும் 1 hour டாபிக் கிடையாது. நிறைய விஷயங்கள் என்னோடய அப்கமிங் வீடியோவில் இன்னும் அதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.